அஸ்ஸலாமு அலைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தபோது எகிப்தில் புறங்கொள்ளும் ஃபிரௌன் ஆட்சியில் இருந்தார் மற்றும் இஸ்ரேலியர்களை அடிமைப்படுத்தினார். இஸ்ரேலியர்கள் வலுவாகி ஒரு நாள் ஃபிரௌனின் ராஜ்யத்தை கைப்பற்றுவார்கள் என கவலைப்பட்டார். இதனை தடுக்கும் விதமாக அவர் எல்லா பிறந்த இஸ்ரேலி ஆண் குழந்தைகளையும் கொல்வதை கட்டளை தந்தார். அவர்களின் எதிர்கால தலைமையை நிறுத்த நினைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமின் தாயார் அவர்களை ஒரு கூடையில் வைத்து அல்லாவிடம் குழந்தையின் பாதுகாவலுக்காக துவா செய்தார்கள். அல்லாவின் பாதுகாப்பில் கூடை நைல் நதியில் மிதந்தது. அல்லாவின் ரஹ்மத்தால் கூடை ஃபிரௌனின் அரண்மனைக்கு சென்றது. ஃபிரௌனின் குடும்பம் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாமை கண்டபோது அவர்களுக்கு உணவு கொடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா பால் கொடுக்கும் பெண்களையும் மறுத்தார்கள். ஃபிரௌனின் மனைவி இஸ்ரேலி பெண்கள் யாராவது குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு பால் ஊட்ட முடியுமா என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமின் சகோதரி அருகில் இருந்த தாயை பரிந்துரைத்தார். அல்லாவின் ரஹ்மத்தால் தாயும் குழந்தையுடன் பாதுகாப்பாக மீண்டும் சேர்ந்து பால் ஊட்டி பராமரித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவு, புத்தி மற்றும் தனது மக்களின் வேதனையை உணரும் அறிவுடன் வளர்ந்தார்கள். ஒரு நாள் இளம் வயதில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு எகிப்தியர் இஸ்ரேலி ஒருவருக்கு தீங்கு செய்யும் நிலையில் கண்டார்கள். அடிமைகளை காக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தவறுதலாக அந்த எகிப்தியரை கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடம் மன்னிப்பு மற்றும் ரஹ்மத்தை வேண்டி இந்த துவாவை கூறினார்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அநீதி செய்துவிட்டேன், எனவே எனக்கு மன்னிப்பு தா. ஃபிரௌன் ஒரு கொடிய ஆட்சியாளன். அவர் இஸ்ரேலியர்களை அடிமைப்படுத்தினார் மற்றும் எதிர்ப்பவர்களை கடுமையாக தண்டித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செயலுக்காக ஃபிரௌன் அவர்களை கொல்ல விரும்புவார் என்று பயந்தார்கள். இந்த பயத்தால் அவர்கள் எகிப்தை விட்டு சென்றார்கள். அவர்கள் அல்லாவின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்து மத்தியானில் தனது வாழ்வில் புதிய அத்தியாயத்தை துவங்கினார்கள்.